வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரியலிஸ்டிக் கிச்சன் ஹப். நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா, ரைஸ் வடித்து செய்ய போகிறோம், வடி பிரியாணி. ஸோ இன்னைக்கு ரைஸ் என்ன ரைஸ் எடுத்துருக்கோம்னா, துக்குடி எடுத்துருக்கோம். துக்குடினா நம்ம பாஸ்மதி ரைஸில் சின்ன சின்னதாக உடைச்ச மாதிரி இருக்கும் ரைஸு. ஸோ அந்த ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும், என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆனியன் வந்து 400 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 250 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கோம். கர்டு 200 ml. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கோம். புதினா கொத்தமல்லி எப்படின்னா ஒரு 5 விரல் அடக்கிற மாதிரி எடுத்துட்டா ஓகே. ஆயில் வந்து 200 ml. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு 10, ஏலக்காய் 10, இது ஒரு 5 அது எடுத்துருக்கோம். பச்சை மிளகா ஒரு 4, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் துக்குடி ரைஸ். இதுதான் அந்த துக்குடி ரைஸ் இது. ஸோ இது எடுத்துருக்கோம். அடுத்தது 1 kg சிக்கன் நான் தோலோடு எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்டவ்லையும் பாத்திரம் இருக்குது. ஒன்று வந்து வடித்து செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம், பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம். ஸோ நம்ம கேஸை பார்த்து வச்சுக்கலாம். 200 கிராம் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து வதங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். இது வதங்கிறது தான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கடகடன்னு செஞ்சிடலாம். ஆயில் ஊற்ற டைமில் நம்ம அரிசியை வந்து நல்லா ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 20 மினிட்ஸ் 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். ஓகே, தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் ஊற்றி ஒரு சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்லேயே விடுவோம். நம்ம இது மசாலாலாம் ரெடியாக சொல்ல நம்ம ஸ்பீடு வச்சு நம்ம கொதிக்க சொல்ல ரைஸ் போட்டு அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புதினா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் வதங்கின உடனே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் வதங்கின உடனே நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணுறோன்னா நம்ம கலர் ஆட் பண்ண தேவையில்லை. கலர் ஆட் பண்ணாமல் இதுவே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் அதனால வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண தேவையில்ல, அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை படித்து உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கலட்ட உடனே டொமேட்டோ, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவலாகவே ஆட் பண்ணுவாங்க. நான் ஈக்குவலாக ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தேன். பட் ஆனால் தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேஷன் அதிகமாக இருக்குது. நல்லா தக்காளி இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் 1/4 கிலோ வச்சு நான் பண்ணுறேன். நம்ம புளிப்பு வேணுன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணி அந்த புளிப்பு கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். நம்ம 1 கிலோவுக்கு வந்து நம்ம இவ்வளோ போட்டால் போதும். ஓகேவா? நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சால்ட்டை பொறுத்து அது கறிக்கும் கறிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சிருக்கணும். நான் ஒரு 4 இல்லை 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்மில் வச்சு நான் மூடி வச்சேன். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லா அடி பிடிச்சிடும். ஸோ தக்காளி நல்லா மஞ்சிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் சிக்கன் நான் வந்து தோலோடு போட்டிருக்கேன்னா, இப்போ நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சிங்கன்னா அதில் ஒரு ஃப்ளேவர் நல்லா வந்துடும். அதில் ஏன்னா இந்த கெட்டி கொழுப்பு இருக்கும். கெட்டி கொழுப்பு வந்து அதில் எப்போவுமே போட்டு தான் செய்வாங்க பிரியாணி, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோல் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் தோலோடே போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஏன் நான் ஃபஸ்ட்டே போட்டுறேன் சிக்கனை, நல்லா மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே போட்டுன்றதுக்காக நான் போட்டுருக்கேன். சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ml ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவோடு கரெக்டாக ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வரும். ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலும் 1 kg கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது கேஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம். ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொதிக்கிட்டோம், மூடிடலாம். தட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிட்டு, ஸோ ஒரு கலரிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணி அப்படியே மெதுவாக கொதிக்கிட்டோம். இந்த டைமில் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சுருந்தோம். அது நல்லா எப்படி கொதிக்குது பாருங்கள். ஸோ இதை நல்லா ஃபாஸ்ட் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் வந்து கல்லுப்பு அதில் சேர்த்த மாதிரி இந்த அளவு ஜாயிண்ட் போட்டுக்கிட்டால் போதும். ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரும். இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து வடித்து போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இதில் ரைஸ் இதில் போகிறதுலாம் இந்த ரைஸ் வந்து இதுலேயும் பார்த்தோன்னா உப்பு வந்து நல்லா இழுத்துக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம். நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு சால்ட்டு போட்டோம். ஸோ நம்ம வந்து ரைஸ் ஏற்றிக்கிறோம். நான் ஏன் இன்றைக்கி துக்குடி எடுத்தேன்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரியாணி ஷாப் தான் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா துக்குடி ரைஸ் தான் போடுவார். ஏன்னா துக்குடி ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கம்மி, பட் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒன்று இருக்கலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக உடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் துக்குடி. ஸோ அதனால தான் நான் இந்த தடவை இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணியிருக்கேன். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 2 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளோ கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வடித்த உடனே ஆறவே விடக்கூடாது. ஸோ டக்குன்னு கொட்டிடலாம். நம்ம இதை ரொம்ப கிண்ட தேவையில்லை, இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விட்டால் போதும். நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம்னு நினச்சோம், பட் ஆனால் நம்ம போட்டுக்கிற தண்ணி கரெக்டாக இருந்ததுனால அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கலர் ஆட் பண்ணல. கலர் பார்த்திங்கன்னா இதில் கலர் வந்துடுச்சு. ஸோ அப்படியே மூடிட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அது மேலே அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம். தூவிட்டு நம்ம அதெல்லாம் மூடிட்டு தம் போட்டுடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பர்னரில் பார்த்தீங்கன்னா நான் அந்த தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுலேயே வைக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி தோசைக்கல் இருந்தால் கூட அதில் வச்சு நீங்கள் தம் போட்டுக்கலாம்.
நம்ம தோசைக்கல் எடுத்து வச்சு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அது மேலே வந்து நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வெயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தம் எடுத்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்படி திருப்பி விடலாம். இப்போ நம்ம சிக்கன் எப்படி வந்துன்னு ஒரு தட்டில் சர்வ் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா பலன்னு வந்திருக்கு. ஏதோ பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், சிக்கன் வடி பிரியாணி துக்குடி ரைஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.